ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகிமை யூடியூப் சேனலில் பெரியவா தொடர்பான பல அனுபவங்களை பல வருடங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரும். நடமாடும் தெய்வமாக இன்றைக்கும் நம்மிடையே விளங்கி வருகிற இந்த மகானது அற்புதங்கள், இந்த மகான் எப்படியெல்லாம் தனது பக்தர்களுக்கு தனது அருளை ஒரு கருணை வெள்ளமாக வழங்கி இருக்கிறார். இதெல்லாம் நம்ம நிறைய அனுபவங்கள் மூலமாக பார்க்கிறோம். பெரியவாளுக்கு வேத சம்ரக்ஷன் ரொம்ப முக்கியம். அதுபோல கோ சம்ரக்ஷன் ரொம்ப முக்கியம். இது ரெண்டையுமே பெரியவா எல்லா இடத்துலையும் வலியுறுத்துவார். ஒரு பசுவை பராமரிக்கணும், வேதத்தை பராமரிக்கணும். ஒரு பசு கஷ்டப்படுறது, ஒரு பசுவை என்ன சொல்றது, இன்னைக்கெல்லாம் நிறைய இறைச்சிக்கு பயன்படுத்த, அந்த மாதிரிலாம் போகக்கூடாது, அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். வேதமானது செழித்தோங்கணும், வேத பண்டிதர்கள் என்ன இருக்கணும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கேன். மகாபிரிவா காஞ்சிபுரத்தில் இருக்கிறப்ப இந்த நாட்களில் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமைக்கு சதஸ் நடக்கும். வாரம் வெள்ளிக்கிழமை பெரியவா இருக்கும்போது சதஸ். அந்த சதஸ் அப்படிங்கிறது எப்படின்னா என்னன்னா ஒரு ஒரு விவாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் ஒரு விவாதம். இன்னைக்கு டிபேட்னு சொல்றது பத்தில ஒரு இதான ஒரு விஷயத்தை ஒன்று எடுத்துட்டு அதை பற்றி அனலைஸ் பண்ணுறது. அதை ஆதரித்து பேசுகிறவாளும் இருப்பா, எதிர்த்து பேசுகிறவாளும் இருப்பா. டிபேட் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் சேனல்களில். அதுபோல் இந்த சதஸ் அப்படிங்கிறது ஆன்மீகம் சம்பந்தமான வேத சாஸ்திரம், ஆகம சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம், மீமாம்சம் நிறைய இருக்கு. பத்தில இதில் இருக்கிற சில விஷயங்களை அன்னைக்கு ஒரு நாள் எடுத்துட்டு விவாதிப்பாங்க. பெரிய பெரிய ஸ்காலர்ஸை, பெரிய பெரிய பண்டிதர்களை அந்த சதஸ்க்கு காஞ்சி மடத்துலேருந்து வரவழைப்பார். பெரியவா சொல்லுவார், இதுக்கு அவரை கூப்பிடுறா, இதுக்கு அவரை கூப்பிடு, எல்லாம் பெரியவா ரெஃபர் பண்ணுவார். இதில் பார்த்தல அப்படின்னா இந்த சதஸ் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்கள் அந்த இடத்துல முன்வைக்கப்படும். ஒருத்தருக்கு தெரியாத பல விஷயங்கள், பல பண்டிதர்களுக்கு தெரியாத விஷயங்களை யாரோ ஒருத்தர் சொல்லுவார், இன்னைக்கு எடுத்து சொல்லுவார். இன்னைக்கு அதில் இருக்கிற நெளிவு சுழிவுகள், அந்த மந்திர பிரயோகம் எப்படி, அது எப்படி வந்தது, என்ன நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம நுணுக்கமாக போக முடியாது. நமக்கு வேதத்தை பற்றி எவ்வளவோ தெரியாது. நமக்குன்னு சொல்லி நான் என்னை பற்றி சொல்கிறேன். ஸோ அது சம்பந்தமான ஒரு விவாதம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு சப்ஜெக்ட் சொல்லிடுவோம், இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னு சொல்லிடுவோம். இதுக்கு மகாபிரிவா என்ன பண்ணுவார்னா, பல பண்டிதர்களை வரவழைப்பார், பல பண்டிதர்கள் பேச வைப்பார். ஏன்னா அவட்ட இருக்கிற அந்த விஷயங்கள் வெளியில் வரணும், பல பேருக்கு போகணும் அப்படிங்கிறது ஒன்று. இந்த வேத சதஸில் கலந்துக்கிறதுனால அவளுக்கு லௌகிகமாக நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல ஒன்று பிரிவாள். இந்த வெள்ளிக்கிழமை சதஸ்க்கு பார்த்தா வர்ற பண்டிதர்கள் அத்தனை பேருக்குமே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ், ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப வயசானவராக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்கெல்லாம் பார்க்குறோம் ப்ராடிஜி அப்படிங்கிறோம். ஒரு சின்ன வயசுலேயே நமக்கு சில பேருக்கு சகல ஞானமும் கிடைத்து விடுகிறது.
எல்லாமே கிடைச்சிடுறது. அதனால வயசு பார்க்காம அந்த சதஸ்ல யார் யார் கலந்துக்கிறாளோ அவனுக்கெல்லாம் 100 ரூபாய் அந்த காலத்துல கொடுப்பாங்க. பெரியவா 100 ரூபாங்கிறது பெரிய விஷயம். அன்னைக்கு 100 ரூபாய் கொடுக்கறதுங்க. அன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை, அன்னைக்கு ஒரு சதஸ் நடக்கிறது. நிறைய பண்டிதர்கள் வந்திருக்கார். ஆந்திராவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து எல்லா பண்டிதர்களையும் எல்லாம் வரவழைச்சிருக்காங்க. இது எப்படின்னா காலையில் ஆரம்பிச்சு ஒரு மத்தியான வாக்கில் முடியும். மத்தியானம் இந்த சத்தஸ்லாம் முடிஞ்ச பிறகு அவளுக்கெல்லாம் சம்பாவனை, சால்வை, கௌரவம் எல்லாம் முடிச்ச பிறகு அவளுக்கு விசேஷமாக இன்னைக்கு ஆகாரங்கள்லாம் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் அங்கேருந்து புறப்பட்டுருவான். இந்த ஸ்காலர்ஸ்லாம் இங்கேருந்து புறப்பட்டுருவான். அன்னைக்கு அந்த சதஸ்ல சின்ன காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு வைஷ்ணவர், ஒரு ஐயங்கார் சுவாமிகள், மகாபிரிவாவரை ஐயங்கார் சுவாமிகள்னு சொல்லுவார். ஐயங்கார் சுவாமிகள் அவர் பேர் என்னன்னு தெரியாது, ஆனால் ஐயங்கார் சுவாமிகள் அப்படிம்பார். என்ன ஐயங்கார் சுவாமிகளே எப்படி இருக்கு அப்படிம்பார். அவரை பார்த்தாலே வயசானவர், ரொம்ப வயசானவர். அன்னைக்கு இந்த சதஸ்க்கு அவரையும் பெரியவா கூப்பிட்டுருக்கார். இந்த சதஸ்ல அவரும் கலந்துட்டு இருக்கார், அவரும் பேசியிருக்கார். இந்த சதஸ்ல பார்த்தது அப்படின்னா நிறைய பேர் நிறைய விஷயத்தை சொல்ற போது பெரியவா ஒரு நீதிபதியாக இருந்து அந்த விஷயத்துக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்து இது இப்படிதான் ஒரு பிரயோகம் பண்ணியிருக்கார். அது யாருக்கும் ஒரு வாதம், ஒரு என்ன சொல்றது, ஒரு சண்டை வந்துடக்கூடாது. அந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு பெரியவா ஒரு மாதிரி நாசுக்கா அதை முடிச்சு வச்சு எல்லா பண்டிதர்களுக்கும் சம்பாவனை கொடுத்து அனுப்பிச்சு. அன்னைக்கு இது போல எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லா வித்வான்கள்லாம் வரிசையில் வருவா, பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுவா, பெரியவா சம்பாவனை 100 ரூபா கொடுப்பா, ஷால்வை பொத்து சொல்லுவா, அவளோட க்ஷேம லாபத்தை கேட்டு பெரியவா அவளை அனுப்பிச்சு வைப்பா, பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சு வச்சு சாப்பிட்டு போடுவா அப்படின்பா பெரியவா. அன்னைக்கு அது போல பண்டிதர்கள்லாம் எல்லாம் பெரியவாட்டேருந்து சம்பாவனை 100 ரூபா வாங்கிட்டு மரியாதையெல்லாம் ஏற்றுண்டு இங்கேருந்து போயின்னு இருக்கா. அடுத்து ஆகாரத்துக்கு போயின்னு இருக்கா. இந்த ஐயங்கார சுவாமிகள் சொன்னபத்தில் அவர் வந்துட்டு இருக்க சம்பாவனை ஆகிறதுக்கு ஒரு சிலர் வந்துட்டு இருக்க. அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பையன், ஒரு 15-16 வயசு அவ்வளோது, சின்ன பையன். அவனும் நிறைய வாசிச்சிருக்கான், நிறைய படிச்சிருக்கான். அதனால அன்னைக்கு சதஸ்ல அவனும் கலந்துட்டு இருக்கான். அவனுக்கு சம்பாவனை கொடுக்கிற பெரியவா இந்த வைஷ்ணவ ஐயங்கார் சுவாமிகள் அதை அப்படியே எட்டி பார்க்கிறார். இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.